ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியில் 1ஆம் பத்தில் முதல் திருமொழி குலந்தரும் செல்வம் தந்திடும்ன்றதான பாசுரத்தில் குலந்தரும்க்கு முன்னாடி அனுபவித்தோம். பகவன் நாமம் அதை திருநாமத்தை சொன்னவாளுக்கு முதல் பலனாக எதை கொடுக்குண்டானா உத்தம குலம் ஆகிய பகவத் சம்பந்தத்தினால வந்த சிரேஷ்ட குலத்தை கொடுக்கும் அப்படின்னு சாதிச்சார். அதுக்கடுத்து செல்வம் தந்திடும் அப்படிங்கிற இடத்துக்கு பகவன் நாமம் சொன்னவாளுக்கு என்ன கிடைக்கும்னா செல்வம் தந்திடும். அந்த இடத்துக்கு சொல்றார், ராவண சம்பந்தமற்றவாறே அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று ராம சம்பந்தத்தாலே வந்த ஸ்ரீ குடி புகுந்தது. திருப்பி இதே ராமாயணத்தில் விபீஷ்ண சரணாகதி விஷயத்தை தான் எடுக்கிறார். என்னைக்கு துவாந்துதி குலபாம்சனம் அப்படின்னு காலால் எட்டி உதச்சி போடா ராமர்கிட்டேன்னு துரத்தினானோ ராவணன், ஆகாசஸ்தனாக ஆகாச மார்க்கமாக கிளம்பிவிட்டார். சதுர்பிகி சக ராட்சசைகி 4 ராட்சசால் பின்னாடியே கிளம்பிட்டான் மந்திரிகளாக. மொத்தம் 5 பேராக கிளம்பினா. பஞ்ச பிராணனும் லங்கையிலேருந்து கிளம்பிடுத்து. இனிமே பஞ்ச பிராணனே அற்றதான லங்கை தான் இப்போ இருக்கு அப்படிங்கிறத ஆயிடுத்து. விபீஷ்ணாழ்வான் ஆகாசஸ்தனா கிளம்பிட்டான் இல்லையா? அப்படி ஆகாசஸ்தனா இருக்கிற விபீஷனை பார்த்து அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் தான் பரித்தெக்தாமயா லங்கான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வ சொத்துகளையும் குடிமக்களையும் தன்னுடையதான பந்து வர்க்கங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததான அவனை பார்த்து ஸ்ரீமான்கிறார். ஏன்னா ராமரோட சம்பந்தம் ராகவாய அப்படின்னு சொல்லிட்டு வராரு இல்லையா? அந்த ராகவ நாமமும் ராமனை சரணாகதி பண்ணுறதும் இதுவே பகவத் சம்பந்தமே போரும் அவனுக்கு வேண்டிய செல்வம். இதுதான் அவனுக்கு கிடைச்ச பெரும் செல்வம். ஏன்னா எந்த பிராட்டி செல்வத்துக்கெல்லாம் அதிபதியோ அந்த பிராட்டிக்கும் பிராட்டி திருவுக்கும் திருவாகிய செல்வனான எம்பெருமானோட சம்பந்தம் ஏற்பட்டால் அப்புறம் செல்வத்தை பற்றி கேட்பானே, அது தன்னையே சொல்லிட்டாகுமாம். பரித்தெக்தா மயாலங்கா என்று இவன் தானே கைவிடச் செய்து ராவண சம்பந்தம் அற்றவாறே ராம சம்பந்தத்தாலே லங்கைஸ்வரியமும் முடியும் அவன் தலையிலே வந்திருந்ததிரே அப்படிங்கிறார். இப்போ எப்போ ராவணன் கோஷ்டியான லௌகீகத்தை விட்டுட்டானோ, லோகாயுதத்தை விட்டுட்டு பகவத் சம்பந்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டானோ, இப்போ என்ன ஆச்சுறான்னா அதனாலேயே சர்வ ஐஸ்வர்யம் லங்கா ஐஸ்வர்யம். இப்போ இந்த விபீஷ்ணா இப்போவே லங்கா ராஜ்யத்துக்கு நீதான் ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். இன்னும் போரே நடக்கலை. ராவணன் பட்டு போல அதுக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணுறார் அப்படின்னா பகவான் சத்திய சங்கல்பன் இதுதான் நடக்க போகிறதா இருக்கிறதுனால முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி தலையில் கிரீடத்தையும் சூட்டிவிட்டார். அப்படிங்கிறதுனால லங்கை ஐஸ்வர்யமும் முடியும் அவன் தலையிலே வந்திருந்ததிரே. இது எப்படி இருக்கிறான்னா, எவ்வளோக்குள்ள நீ செல்வம் வேணும் செல்வம் வேணும் செல்வம் வேணும்னு போகிறவனுக்கு செல்வம் அவனை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்கும். எவனுக்கு பகவான் தான் வேணும் பகவான் தான் வேணும், பகவத் அனுபவம் வேணும், பகவத் கைங்கரியம் வேணும், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், இதுவே பலன் நினைச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு செல்வம் இவா திருவடியில ஓடி ஓடி வருமா, தேடிட்டு வருமா. அதான் செல்வம் தந்திடும். இதுக்கு திருஷ்டாந்தமா சொல்றார் சுவாமி குலசேகர பெருமாளுடைய பாசுரத்தை, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்ன கடவதிரே. பகவானையே விரும்பி இந்த உலக விஷயமான ஐஸ்வர்யங்களை எவன் விரும்பலையோ, ஆனால் அப்படி விரும்பாதவனை கண்டு ஆசைப்பட்டு செல்வம் ஓடி வரும், ஐஸ்வர்யங்கள்லாம் தேடிண்டு வரும் அவனை தேடிண்டு அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றார். உன்னையே உகந்து நிலை நில்லா சம்பத்தை வேண்டேன் என்றிருப்பாரை அது கைவிடாதா போலே என்கிறார். பகவானையே விரும்பி இந்த செல்வங்களை விரும்பாதவாள அந்த செல்வம் எப்படி விரும்புமோ அதை மாதிரி பகவான் நாமத்தை சொல்றவாளுக்கு செல்வம் தந்திடம் நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கும். எப்பயுமே தாம் விடச் செய்தே தம்மை அது கைவிடாதபடியாலே இவன் அந்த செல்வத்தெல்லாம் கைவிட்டுட்டான், வேண்டாம் குப்பை கிளர்ந்தன செல்வம்னு. ஆனால் அந்த செல்வம் இவனை விட மாட்டேங்கிறது துரத்தின் இவன் முன்னாடியே வருது. அங்க நன்றியே உன்னை உகந்து நிலை நின்ற ஐஸ்வர்யத்தை கார்கடை கொண்டு நீயே அமையும் என்று இருக்கும் அவனை மோட்சஸ்ரீ கைவிடாதா போலே என்றுமாம். உலக விஷயமான ஐஸ்வர்யங்கள்லாம் தேவையில்லைன்னு எல்லா ஐஸ்வர்யத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு தத் இதராணி
திரணாயமேனே, இப்படி ஐஸ்வர்யத்தை தூக்கி எரிஞ்சிட முடியுமானா? அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா. சுவாமி கூரத்தாழ்வான் நீங்க சாதிக்கிறார், அச்சுதனுடைய பாதார விந்தத்துல மாளாத காதல்னால மற்றவைகள்லாம் புல்லுக்கு சமமா போயிடுத்து அப்படிங்கிறச்ச, அப்படி இருக்கிறவனுக்கு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் தேடிட்டு வருமா. எதிரான மோட்சஸ்ரீ, ஸ்ரீ வைகுண்டமாகிய ஸ்ரீ, அதுல கைங்கரியமாகிய ஸ்ரீ, அது கைவிடாதா போலே. அதுதான் நிலை நின்றதான் ஐஸ்வர்யம், அதான் நீங்காத செல்வம். அச்சலாம் ஷியம் அவாப்னோதி அப்படின்னு அங்கே பலஸ்ருதியில் சொல்கிறார் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லிட்டு வரார். அப்போது உயர்ந்த குலத்தை கொடுத்தா மட்டும் போராது, அதுக்கு மேலே ஐஸ்வர்யம் வேணுமே. அப்படின்னா சாமானிய ஐஸ்வர்யத்தை வைஷ்ணவன் மதிக்க மாட்டான். பகவன் நாமத்தை சொல்கிறவன் அவனாவது அல்பமான இந்த ஐஸ்வர்யம்னா, எந்த ஐஸ்வர்யம்னா ஏதோ தங்கம் வெள்ளி காசுன்னு இருக்கிறது இல்லை, இந்த பூலோகம் பூரத்துக்கு ஒன்று ராஜான்னு பண்ணால் அந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஒரு கால் அவ்வரசும் யான் வேண்டேன்னு விண்ணுலகத்தில் இந்திரனா பட்டம் கட்டுறேன், இல்லை உன்னை ருத்ரனா ஆக்குறேன், இல்லை பிரம்ம பட்டத்தில் உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னா, எதுவுமே இவாளுக்கு எப்படிடா நான் குப்பை கிளர்ந்த செல்வமா இருக்கும். அதுக்கு மேலே கைவல்யம்னா அது ரொம்பவே அல்பமாக தோணும். அதுக்கு மேலே வைகுண்டம்னா காயச்சசி வைகுண்ட அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ என்னடா நான் இங்கே இருக்கிற ருச்சி அது வேண்டேன்னு சொல்றதுக்கு காரணம், அங்கே காட்டிலும் இங்கே ஆனந்தம் இருக்குது பகவன் நாமத்தில் அப்படின்னு அனுபவிச்சவாளா போயிட்டதுனால, அப்போ வைகுண்டத்தில் போய் நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடுறதான உயர்ந்த நீங்காத செல்வமான ஐஸ்வர்யம் இவரை தேடின் உருவாக்கிறதுனால செல்வம் தந்திடும். அப்போ அதுதான் கிடைக்குமா? லோகத்தில் வேண்டியதான செல்வங்கள்லாம் கிடைக்காதனா அதையே கொடுக்க வல்லதான பகவன் நாமம் ஏன் உனக்கு சாமானியதான ஐஸ்வர்யத்தை கொடுக்காது? எப்போ எது வேணுமோ பார்த்து பார்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் அப்படிங்கிறத மேலே அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.